ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி காரக்குழம்பு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண 3 தக்காளி, தோல் நீக்கிய 15 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 உருளைக்கிழங்கு, 5 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் புளி. குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். குழம்புலன்னா பூண்டு நல்லா இடித்து தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடுக்கி எடுத்து பூண்டு எல்லாமே அதில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்த பூண்டு எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து வச்ச பூண்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை முழுசாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு போய் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எப்போவுமே காரக்குழம்புல முழுசாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ணாமல். அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போயிடணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 3மே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த காய்கறிகள்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி தண்ணியுடைய பச்சை வாடையெல்லாம் போய் குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை மேலே தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சுவையான காரக்குழம்பு ரெடி. இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம்.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரக்குழம்பு சுட சுட சாப்பாடு, இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சிங்கன்னா மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.